எஸ்என் சஸ்டோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம். என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும். அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசஸையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் மிகுந்த அறிவாற்றலுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலம் அதிர்ஷ்டமும் இருக்கு, பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை எடுத்த முயற்சி சரியான விஷயமா இருந்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தேவையற்ற நபர்களுடன் சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பிரச்சனையே கொடுத்துரும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருந்து செயல்படணும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. குறிப்பா என்னன்னாக்கா நண்பர்கள் எல்லாமே உங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு உங்களோட கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஆட்டை போட்டுருவாங்க. ஸோ அப்போ என்னன்னாக்கா தேவையற்ற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறிய அவப்பெயர் வரும். அதே போல என்னன்னாக்கா வாழ்க்கை துணை யாராக இருந்தாங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள சில அவமானங்கள் படுத்துற மாதிரியான கோபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனம் நோகும்படியான வார்த்தைகள்லாம் பேசிடுவாங்க. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் முடிந்த அளவுக்கு மௌன விரதம் இருப்பது தான் சிறந்தது. ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்க வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திடும். ஏன்னா நீங்க நல்லதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லுவீங்க, இவங்களை என்ன சொல்லிடுவாங்க, ஆமா இவனுக்கு எல்லாம் தெரியும் பாரு அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிப்பீங்க. குறிப்பா என்னன்னாக்கா இந்த தொழில் சார்ந்த விஷயம் வெளியூர் பயணங்கள் போவது இந்த மாதிரியான போகும்போது கொஞ்சம் கவனத்துடன் போகணும். ஏன்னா அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எடுக்கக்கூடாது. இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுங்க. ஜனவரி தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி உங்கள் வாழ்விலும் தை பிறந்தா வழி கண்டிப்பாக பிறக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டம் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடும். குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த கண் சார்ந்த பிரச்சனை ஏதாவது வரும். அதே போல காஸ்மெட்டிக் அலர்ஜிஸ் இந்த மாதிரி ஏதாவது தேவையற்ற அலர்ஜி, திடீர் ஒவ்வாமை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அசுகங்கள் வரும். கவனமா இருங்க. நன்றி, வணக்கம். அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகசீரிடம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் 1, 2 பாதத்துல இருக்கிறவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிறிய அவமானத்தை சந்திக்கும். ஏன்னா கடன் வாங்கினாலும் சரி, இல்லை கடன் கேட்டீங்கனாலும் சரி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் காசு சார்ந்த விஷயத்துல சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. சப்போஸ் நீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா இஎம்ஐ தவறும். அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேருந்து பேங்க்காரன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானா. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனம் சார்ந்த விஷயத்தில் சிறிய அவப்பேறு, சில ஒரு அசிங்கங்கள். நீங்கள் சில பேர் இடத்துல ஒருத்தர் பணம் கேட்டிங்கன்னா கூட பணம் கொடுக்க மாட்டாங்க, அட்வைஸ் மட்டும் அள்ளி வழங்குவாங்க. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அடுத்தவர்கிட்ட இந்த மாதத்தை பணம் கேட்கறது எதையும் விட்டுருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சும்மா இருந்தாவே எப்படி இருந்தாலும் நடக்க போகுது. அதனால கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருங்க. ஸோ அமைதியா இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்காமலே அந்த பணம் வந்துடும். அதே போல 2, 3, 4 பாதம் மிருகசீரிடம் 3, 4 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் அரசியல்வாதிகளின் தொடர்பு கிடைக்கும். அரசியல்ல பிரகாசிக்கிறது வாய்ப்பு இல்லை. நான் அரசியல்வாதி இல்லை, நான் வேலை செய்யறேன்னு இந்த காலகட்டத்தை ஒரு உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்க மேல் அதிகாரியுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரொம்ப கோஆப்ரேட் பண்ண. இதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு மனக்கசப்புலாம் இருந்திருக்கும். அந்த கசப்புகள் மாறி இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க.
இல்லை நிறைய பேருக்கு என்னக்கா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரோ ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு தொழில் நிறுவனத்து பெரிய அதிகாரியோ இவங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு, இல்லை அவங்க கூட சேர்ந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதே போல என்னன்னாக்கா வெளியூர் பயணங்களும் இருக்கும். பயணத்தின் போது கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். ஏன்னா மனம் விரும்பிய ஒரு பயணம், ஏதாவது ஒரு சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றுலா செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்லும். ஏன்னா குறிப்பா கார்ல பயணிக்கும் போது கொஞ்சம் நைட்டு தூக்கத்தை வச்சுக்கணும். ஏன்னா தூங்காம வண்டி ஓட்டுனீங்கன்னா அந்த டைம்ல சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கு. நன்றி, வணக்கம். எப்பொழுதும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும்ன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு கேட்ட ஒன்னெல்லாம் லீவ் கொடுத்துருப்பாங்க. இஷ்டத்துக்கு லீவை போட்டு ஜாலியாக சுற்றி இருப்பாங்க. ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், நல்ல விஷயம் நடக்கும். இந்த காலகட்டம் என்னன்னா பணி சுமைகள் அதிகரிக்கும். சரிங்களா? வேலையில இல்லை நீ வேலை செஞ்சே ஆகணும். நிறைய பேருக்கு வேலை அழுத்தத்தினால வேலை மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு என்னன்னாக்கா வேலையில வெளிநாடு போவதற்கு இல்லை வெளியூர் பயணங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் திடீர் பயணங்கள் என்பது ஏற்படும். எந்த விஷயத்திலையும் ஒரு அழுத்தத்தோட தான் பயணிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் ஏற்பட்டு அதனால ஒரு சிறிய அழுத்தம் இருக்கலாம். சில பேருக்கு வேலை மாற்றத்தை தேடுறவங்க வெளியூர்ல போய் வேலை தேடினீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கிறது. மேலும் என்னன்னாக்கா அந்த பழைய விஷயங்கள், பழைய ஒர்க் பெண்டிங், பழைய அக்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது விதத்துல சில பேருக்கு அந்த அக்ரிமெண்ட் கேன்சலாகவும் ஆகலாம். சில பேருக்கு ரெனிவேட் ஆகி மீண்டும் அது ஏதோ தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று புதிய ஒப்பந்தங்கள், புதிய வடிவில் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு என்னன்னாக்கா நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் எதிர்பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் வேலை செய்வதற்கு. ஏன்னா காசு இருக்கும், நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியல, ஒர்க்கிங் பார்ட்னரை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு மாற்றம், அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க மாற்றணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. காவல் தெய்வ வழிபாடு செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. அதே போல என்னன்னாக்கா இந்த காலத்துல திருவாதிரைக்காரங்க வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. வண்டி வாகனம் ஏதாவது வாங்குவதற்கு ஆசைப்படுவாங்க. அப்படி வாங்கும் போது என்னன்னாக்கா பழைய வண்டி, பழைய வீடு தான் அமையும். ஸோ அதனால பழைய வண்டி வாங்குவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, வணக்கம்.